நீங்கள் வேஸ்ட் பண்ணுற ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டருக்கும் சென்னை வருஷத்துக்கு 2.8 mm சிங்க் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டாக நேச்சர் சஸ்டைனபிலிட்டின்ற ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருக்க ஆர்டிக்கலில் இன்சார் சேட்டிலைட்டோட டேட்டாஸ் படி இந்தியாவில் சென்னை உட்பட 5 மெகா சிட்டிஸ் ஆவரேஜாக 4 mm சிங்க் ஆகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இது எதனால் நடக்குதுன்னா, யூஸ்வலாக சர்ஃபேஸ் மேலே நம்ம ஹை ரைஸ் பில்டிங்ஸ்லாம் கட்டும் போது அங்கே டீப் போர்வெல்ஸ்லாம் போட்டு அண்டர் கிரவுண்ட் வாட்டரை அளவுக்கு அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் போது அங்கே சாயிலுக்கு நடுவில் ஒரு வேக்யூம் ஃபார்ம் ஆகும். பில்டிங் மேலே இருக்க லோட்னால அந்த சாயில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே ஸ்லைட் ஆகி அந்த வேக்யூமை கம்ப்ரெஸ் பண்ணும். இதை தான் சிங்கிங்னு சொல்கிறாங்க. இதனால் அந்த பில்டிங்க்கு பல ஸ்ட்ரக்சரல் டேமேஜஸும் ஏற்படும். அடுத்த 50 வருஷத்தில் அடையார் ரிவர் சுற்றி இருக்க பில்டிங்ஸும் வலசரவாக்கம், கோடம்பாக்கம், ஆலந்தூர், தொண்டையார்பேட், கேகே நகர் இங்கே இருக்க பில்டிங்ஸ்லாம் ஹை இம்பேக்ட் இருக்க ஏரியாஸாக சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு 8000 பில்டிங்ஸ் பாதிக்கப்படும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சிட்டி சிங்க் ஆகிறது புதுசான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆல்ரெடி இந்தோனேஷியாவோட கேபிட்டலான ஜகார்த்தான்ற சிட்டியில் கடந்த 50 வருஷமாக 4 மீட்டர் கிட்ட அது சிங்க் ஆகிருக்கு. இதனால் அவங்க கேபிட்டலையே வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜப்பான் போன்ற சில நாடுகள் மட்டும்தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்லையும் சரி, நேச்சரை பேலன்ஸ் பண்ணுறதையும் சரி சஸ்டைனபிளாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரியை பார்த்து அதே மிஸ்டேக்ஸை நம்ம ரிப்பீட் பண்ணாமல் ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸாக என்னெல்லாம் எடுக்கணும்னு அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டான கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சர்ஃபேஸ் வாட்டரை கரெக்டாக ஸ்டார்ம் வாட்டர்ஸ் மூலிமா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜுக்கு ஃப்ளோ பண்ணணும். எல்லா வீட்லையும் கம்பல்சரியாக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இல்லைனா நாளைக்கு ஜகார்த்தாக்கு நடந்தது தான் சென்னைக்கும் நடக்கும்.